ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் pharma யூடியூப் சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் போடவும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மார்க் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் இது எல்லாமே படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் பேப்பரில் பாதியாவது நீங்கள் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். செல், அதாவது நீட் லேபிள்டு டயக்ராம் ஆஃப் செல்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செல்குள்ளே டெஃபனிஷன் எழுதணும். அதாவது ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த பாடி, அந்த மாதிரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க. செல் தான் என்றைக்குமே நம்மளுக்கு பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது, அந்த மாதிரிக்கு அதோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்க. நெக்ஸ்ட்டு செல்லுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா அது எப்படி, வெளியில் வந்து ஒரு செல் மெம்பரைன் இருக்குது, உள்ள சைட்டோபிளாசம், நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ்ன்னு 3ஆக பிரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செல் மெம்பரைன் பார்த்திங்கன்னா அது வந்து பாஸ்போலிபிட்ஸ் தென் லிப்பிட் பைலேயர்னால மேடாயிருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் மொசைக் மாடலும் கொஞ்சம் எழுதிக்கிட்டிங்கன்னா அதோட வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஆர்கனல்ஸ்னு பார்த்திங்கன்னா உள்ள சைட்டோபிளாசத்தில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரிபோசோம்ஸ் இருக்கும், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம்ஸ், இந்த மாதிரிக்கு உள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ்லாம் போட்டு அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 2-3 ஃபங்க்ஷன் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்என்ஏ, அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ, அந்த மாதிரி கொஞ்சம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரோமோசோம்ஸ் இருக்கும், டிஎன்ஏக்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கும், அந்த மாதிரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் ஓவர். நெக்ஸ்ட்டு 2வது கொஷின் பார்த்திங்கன்னா ஜாயின்ஸை கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கே வந்து ரெண்டு போன் வந்து ஆர்டிகுலேட், அதாவது மீட் ஆகுதோ அதை தான் நம்ம ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. சைனோவியல் ஜாயின்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கார்டிலேஜஸ் ஜாயின்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணி எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. 3வது கொஷின் பார்த்திங்கன்னா இசிஜி டு ஸ்டடி த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட் இஸ் கால்டு த எலக்ட்ரோகார்டியோகிராம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் ஆக்டிவிட்டியை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதோடைய காம்போனன்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன எழுதிட்டிங்கன்னா அதோடைய கிராஃப், அதாவது பி வேவ், பிக்யூஆர்எஸ்டி, அந்த மாதிரிக்கு நம்ம வேவ்ஸ் வச்சு குறிப்போம் இல்லையா கிராஃப் ஷீட்டில், அது கொஞ்சம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இசிஜி யார் கண்டுபிடிச்சா, இந்த மாதிரிக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் எழுதிக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்நார்மலிட்டிஸ் எழுதணும். இப்போ பி வேவ் வந்து டாலாக இருந்தால் என்ன ஆயிருக்கு, ஷார்ட்டாக இருந்தால் என்ன ஆயிருக்கு, ஒருவேளை ஆப்சண்ட், இன்வெர்டட், இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன ப்ராப்ளம்னு கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அடுத்தது கியூ வேவ், இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். கண்டிப்பாக கிராஃப் கரெக்டாக போட்டிருக்கணும். இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு அவங்க பார்க்குறதே கிராஃப் தான். அந்த வேவ்ஸ், அந்த கிராஃபில் வந்து வேவில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எங்கேருந்து எது வரைக்கும் அப்படின்னு கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4th கொஷின், அதாவது எபிதீலியல் டிஷ்யூ கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எபிதீலியல் டிஷ்யூவை அது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் குவாமஸ் எபிதீலியம், சிம்பிள் கியூபாய்டல் எபிதீலியம், அந்த மாதிரிக்கு கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க எபிதீலியல் டிஷ்யூவை. நெக்ஸ்ட்டு சூடோமோனஸ் எபிதீலியல் டிஷ்யூ, இந்த மாதிரிக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. நெக்ஸ்ட் அதோடைய ஸ்ட்ரக்சரை போட்டு அதை கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. சிம்பிள் எபிதீலியம், குவாமஸ் எபிதீலியம், அந்த மாதிரிக்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டயக்ராம் படம் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பார்த்திங்கன்னா ரெனின் ஆஞ்சியோடென்சின் அட்லோஸ்டிரோன் பாத்வே, அதாவது இதை நான் போன வீடியோ, அதாவது 10 மார்க் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ரெகுலேஷன் ஆஃப் த ஹார்ட், ப்ரெஷரை எப்படி அதிகம் பண்ணணும் கம்மி பண்ணணுன்றதில் கூட நம்மளுடைய கிட்னி வந்து மெயின் ஃபங்க்ஷன் பண்ணுது. அந்த நீங்கள் ஆல்ரெடி நான் போட்ட 10 மார்க் வீடியோ பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதில் பாருங்கள். நான் மறுபடியும் இங்கே கூட ஒரு டைம் சொல்கிறேன், ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ரெனின்றது கிட்னி. ரெனின் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோடென்சின். இந்த ஆஞ்சியோடென்சின் 1 வந்து 2ஆக கன்வெர்ட் பண்ணணும். எது கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். இது வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸில் ப்ரொடியூஸ் ஆகி கிட்னியில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆஞ்சியோடென்சின் 1 இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஆஞ்சியோடென்சின் 2 பை இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கிற ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. எப்படி,
கிட்னி என்ன பண்ணுது, இங்கே தான் கிட்னியோட ஒர்க்கே இருக்குது. அதாவது சோடியம் பொட்டாசியம் லெவலை வந்து ஹை பண்ணுது பை ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம். நம்ம பிளட்டில் இருக்கிற சோடியம் பொட்டாசியத்தை ரீஅப்சர்வ் பண்ணுது. அது மூலிமா நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. அந்த பாத்வேவை சொல்கிறது தான் ரெனின் ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் இன் ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டிரோன் பாத்வே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க, நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு நம்ம மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ளீன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்ப்ளீனுடைய ஸ்ட்ரக்சரை வரைஞ்சி அதோடைய ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் எழுதிக்கோங்க. இது நம்ம சிலபஸில் இல்லைனாலும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் 2-3 எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு தான் நான் இதில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கனெக்டிவ் டிஷ்யூ. போன ஸ்லைடில் பார்த்திங்கன்னா இந்த கொஷின், அதாவது 4th கொஷின் எபிதீலியல் டிஷ்யூ அண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் எபிதீலியல் டிஷ்யூன்னு கேட்டிருக்காங்க. சேம் அதே தான் இங்கே பார்த்திங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ கேட்டிருக்காங்க. இதில் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, கார்டிலேஜியஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, போனு, பிளட்டு, இது 4மே கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் எழுதி டயக்ராம் போட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சது. இங்கே என்ன பண்ணாலும் சரி புரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படித்தா தான் அவங்களால எழுத முடியும். நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பார்த்திங்கன்னா அனிமியான்னு சொல்லியிருக்காங்க. அனிமியான்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிக்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஆர்பிசி ஆர் ஹீமோக்ளோபின். நம்மளுக்கு எப்போ வந்து ஆர்பிசி அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் கம்மி ஆகுதோ அதை தான் வந்து அனிமியா, அதாவது ரத்த சோகைன்னு சொல்கிறாங்க. அதோடைய டைப்ஸ் கொஞ்சம் எழுதிக்கோங்க. ஃபோலிக் ஆசிட் அனிமியா அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் கம்மியாயிரும். ஏன்னா ஃபோலிக் ஆசிட் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஆர்பிசி ஹீமோக்ளோபினே வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியாவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிக்கிள் ஷேப்பில் வந்து ஆர்பிசிலாம் மாறிடும். அது போய் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல் எல்லாம் உடச்சிரும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு பிளட்டெல்லாம் வெளியே, அதாவது இன்டர்னலாக வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு சில ஃபேக்டர்ஸ்னாலே நம்மளுக்கு வந்து அனிமியா ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏதாவது ஆக்சிடென்ட் மூலிமா பிளட் வெளியே போகலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து ஹைபாக்சியா கண்டிஷன், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் அனிமியா வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9th கொஷின் பாருங்கள், கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட். அதாவது நம்மளுடைய ஹார்ட் தான் வந்து கண்டக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் நம்ம நம்மளே வந்து இயங்குகிறோம். நம்ம ஹார்ட் துடிக்கலைன்னா நம்ம இயங்க மாட்டோம். அது எப்படி நம்ம ஹார்ட் எப்படி துடிக்குது அதை பற்றி படிக்கிறது தான் இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட். அதாவது ஃபஸ்ட்டு எங்கே வந்து இம்பல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, எஸ்ஏ நோடு, சைனோ ஆரிக்குலர் நோடில் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இம்பல்ஸ் வந்து க்ரியேட்டே ஆகுது. ஸோ அதை பேஸ் மேக்கர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஏ நோட்லேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவி நோடுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு ஏவி நோடில் இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு பண்டில் ஆஃப் பிரான்ச்சஸ்க்கு போயிட்டு பர்கஞ்சி ஃபைபரில் போய் எண்ட் ஆகிடுது. இது வந்து எந்த ஸ்பீடில் போகுது அந்த மாதிரி கொஞ்சம் எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஹார்ட்டோடைய டயக்ராம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஆரோ மார்க்லேருந்து காட்டுங்க. ஏவி நோட்லேருந்து எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு போகுது, ஏவி நோட்லேருந்து பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு வருது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏரோ மார்க்கில் காட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட் டயக்ராமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோடுன்னு போட்டுக்கோங்க. சைனோ ஆரிக்குலர் நோடு, இட் இஸ் அதர்வைஸ் நவுன் அஸ் ஸ்பேஸ் மேக்கர், பி செல்ஸ், அந்த மாதிரிக்க போட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சம் எழுதிக்கோங்க. பாயிண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்ஏ நோடு முடித்த உடனே ஏவி நோடு அதை பற்றி கொஞ்சம் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸை பற்றி கொஞ்சம் எழுதுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எழுதி ஒரு 2-3 பேஜுக்கு ஓட்டிடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க மார்க் போட யோசிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு லிம்பாட்டிக் சிஸ்டம் அண்டு ஃபங்க்ஷன். லிம்பாட்டிக் சிஸ்டம்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒயிட் ஃப்ளூயிட், வாட்டரி ஃப்ளூயிட், ஒயிட் கலரில் இருக்கும், கலர்லெஸ். அதாவது இது வந்து என்னென்ன வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன் வச்சுருக்கு, அமினோ ஆசிட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கொஞ்சம் லிம்பை பற்றி கொஞ்சம் எழுதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் மாதிரி தான், நம்ம பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரிக்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிம்ப் நோட போட்டு அதோடைய பார்ட்ஸ்லாம் குறிச்சிக்கோங்க. ப்ரைமரி லிம்போசைட், செகண்டரி லிம்போசைட், கார்டெக்ஸ், மெடுலா, அந்த மாதிரி கொஞ்சம்லாம் போட்டு அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் எழுதிக்கோங்க. பாக்டீரியாவை ஃபில்ட்ரேட் பண்ணுது, வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வந்து உள்ளே ப்ரொடெக்ட் பண்ணி வைக்குது, நம்மளை வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் வந்து இது பண்ணுது, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதிக்கோங்க, வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா போன்ஸ் டாப்பிக்கில் தான் வரும். இது வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா கண்டைன்ஸ் 126 போன்ஸ் இருக்கும். அப்புறமா இதை பற்றி கொஞ்சம் எழுதுங்க. அதாவது கிளாவிக்கல், ஸ்கேப்புலா,
அதோடைய டயக்ராம் போட்டு அது எப்படி இருக்கும், எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு அப்பர் லிம், லோயர் லிம் இதோடைய ஸ்ட்ரக்சர் போட்டு அதை பற்றி கொஞ்சம் எழுதினீங்கனாலே வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 2வது கொஷின்லேயே நம்ம பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், 2வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஜாயின்ஸ் அண்டு கிளாஸிஃபை தெம். அதுலேயே நம்ம கார்டிலேஜஸ் போன் பார்த்துருப்போம். பட் மறுபடியும் அதை நம்ம தனியாக கேட்டிருக்காங்க பாருங்கள், கார்டிலேஜ் அண்டு ஸ்ட்ரக்சருன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கார்டிலேஜஸ் போன் பற்றி கொஞ்சம் எழுதிட்டு என்ன கார்டிலேஜ் இருக்குது, ப்ரைமரி கார்டிலேஜஸ் ஜாயின்ட்ஸ், செகண்டரி கார்டிலேஜஸ் ஜாயின்ட்ஸ்னு எழுதிட்டு தென் அதோடைய ஸ்ட்ரக்சர் போட்டு ஃபங்க்ஷன் அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் எழுதினீங்கன்னா வேலை முடிஞ்சது. எனக்குமே ஹெச்ஏபி பொறுத்தளவுக்கு டயக்ராம் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு 13th கொஷின் பாருங்கள். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டுக்குள்ளே இருக்கிற ஸ்பைனல் நர்வ்ஸை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வரைஞ்சி வென்ட்ரல் ரூட், டார்சல் ரூட்லாம் காட்டி கேங்லியன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த மாதிரிக்க எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அது சென்சரி எது, மோட்டார் எது அந்த மாதிரிக்க எழுதிருங்க, வேலை முடிஞ்சது. அப்புறம் எத்தனை பேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது, ஜென்ரலாக தெரிஞ்சது எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. ஃபிசியாலஜி ஆஃப் த ஸ்கெலிட்டல் மசில் கன்ட்ராக்ஷன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நான் இதை ஃபஸ்ட்டே போடலான்னு இருந்தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 14th கொஷின் ஆயிடுச்சு. அதனால் இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதாவது நம்ம ஸ்கெலிட்டல் மசில் எப்படி கன்ட்ராக்ட் ஆகுது அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் படிச்சிருக்கணும். நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் எது சினாப்டிக் கிளெப்ட்டு, சினாப்டிக் வெசிலில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கிளெப்ட் எது, சினாப்ஸ்னா எது அந்த மாதிரிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்றது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு. ஒரு நோவ்லேருந்து இன்னொரு நோவுக்கு ஒரு இம்பல்ஸ் பாஸ் ஆகுது, ஒரு மெசேஜ் பாஸ் ஆகுது. அது எது மூலயமா பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலயமா தான் பாஸ் ஆகுது. அந்த நான் சினாப்டிக் வெசல்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் அசிடைல் கொலைன். அந்த சினாப்டிக் கிளெஃப்டில் அந்த வெசல் உடையிற மூலியமாக நம்மளுக்கு அடுத்த நோவுக்கு வந்து மெசேஜ் பாஸ் ஆகுது, அதாவது அசிடைல் கொலைன் பாஸ் ஆகுது. அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து மசில் கன்ட்ராக்ஷனே ஆகும். அது அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு கேட்டட் சேனல் ஓப்பன் ஆகுது, அதாவது கால்சியம் கேட்டட் சேனல் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு மயோசின் வந்து இதாகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மசில் கன்ட்ராக்ஷன் ஆகும். அந்த மாதிரி ஒரு குட்டி சார்ட் போட்டு எழுதிக்கோங்க இந்த 14th கொஷினை. 15th கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே வந்து நம்பர் போட்டுக்கோங்க, சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. இங்கே 1 2 அந்த மாதிரிக்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில். இங்கே ஸ்கெலிட்டல் மசில் எழுதிக்கோங்க, ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில் இந்த மாதிரிக்க போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில் வந்து வாலண்டரி, ஸ்மூத் மசில் வந்து இன்வாலண்டரி, கார்டியாக் மசில் இன்வாலண்டரி. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2வது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கோங்க, எப்படி இருக்கும் அந்த மாதிரிக்க ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்ட்ஸ் குறிச்சிக்கோங்க. 3வது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒரு போனுக்கு மேலே இருக்கிற மசில் எல்லாமே ஸ்கெலிட்டல் மசில்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மூத் மசில் பார்த்தீங்கன்னா எல்லா கிளான்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில். கார்டியாக் மசில் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக், அதுவும் ஸ்பெசிஃபிக் சைட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது எல்லாமே கார்டியாக் மசில். அங்கே வந்து இம்பல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் எஸ்ஏ நோடில், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மூத் மசில் பார்த்திங்கன்னா பிளட் வெசலில், ஆர்கன்ஸில் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஸ்மூத் மசில். ஸ்கெலிட்டல் மசிலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய போன்ஸுக்கு மேலே இருக்கிற மசில் எல்லாமே ஸ்கெலிட்டல் மசில். அதோடைய ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அந்த மாதிரிக்க எழுதுனீங்கனாலே வேலை முடிஞ்சு. சிம்பிளாக எழுதிக்கோங்க.